தமிழக வெற்றி கழகம், அதாவது வந்து ஒரு நடிகர் விஜயா இருந்தவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறார் இல்லையா, தமிழக வெற்றி கழகம்னு. முதல் மாநாடு வந்து விழுப்புரத்தை ஒட்டி அந்த விக்கிரவாண்டி பகுதியில் நடக்குதுல்ல. அப்போ அவங்க என்ன கொள்கை அறிவிக்க போகிறாங்க, யாரெல்லாம் கொள்கை தலைவர்களாக கொள்ள போகிறாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா. அப்போ முதல்ல அவங்க கொள்கை தலைவர்களாக அறிவிக்கப்பட்ட 50 தலைவர்கள் இருக்காங்கல்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர், அப்புறம் பெரியார், அதுக்கப்புறம் காமராஜர், வேலு நாச்சியார், அப்புறம் அஞ்சலை அம்மாள், கடலூர் அஞ்சலை அம்மாள், இந்த 5 பேரையும் தான் வந்து அவங்களுடைய கொள்கை தலைவர்களாக அவர் வந்து முன்னிறுத்தியிருக்காரு. இதில் எல்லாரை பற்றியும் ஓரளவு தெரிஞ்சுக்கும். அம்பேத்கரை பற்றி நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவர், தேசிய தலைவர் அவங்க. அப்புறம் காமராஜருங்கிறது தமிழகத்தில் தலைவர். அவரும் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்தார். இன்னை வரைக்கும் ஒரு ஆட்சின்னா காமராஜர் ஆட்சின்னு தான் சொல்கிற அளவுக்கு அவர் வாழ்ந்துட்டு போனவர். அடுத்தது பார்க்கும்போது பெரியார், கிட்டத்தட்ட வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குனதிலும் முன்னோடி வந்து பெரியார் தான் இல்லையா. திராவிட இயக்கங்களுக்கு முன்னோடி பெரியார். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது வீரமங்கை வேலு நாச்சியார், அவங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தீரத்தோடு போராடின சிவகங்கை ராணி அவங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவங்களுடைய கணவர் வந்து ஒரு நெசவு தொழிலாளி. அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து அந்த காலத்தில் வந்து அவங்க 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவங்க ஆற்றின பங்குங்கிறது வந்து யாராலையும் மறுக்க முடியாத ஒரு பங்கு. அதாவது வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டே சிறைக்கு போட்டிருக்காங்க. அதாவது இவங்க தாய் போராடுறது வேறு, வயிற்றில் இருக்கிற குழந்தையுமே வந்து பார்த்திங்கன்னா போராடி இருக்கு இல்லையா. அப்போ காந்தியடிகளோட கொள்கையில் வந்து அவங்க உறுதியாக இருந்து மதுவிலக்கு எதிராக போராடி இருக்காங்க. சிப்பாய் கழகத்தில் வந்து அவங்க அத்தனை பேர் இறக்கிறதுக்கு காரணமான அந்த வெள்ளைக்காரனோட சிலையை அகற்றுவதற்காக போராடி இருக்காங்க. மது கடைகளுக்கு எதிராக போராடி இருக்காங்க. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இவ்வளோ பெரிய போராட்டங்களை சந்தித்து கர்ப்பிணி பெண்ணாக போய் சிறைக்கு போயிட்டு அங்கே குழந்தை பிறந்து திரும்ப குழந்தை பிறந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சிறைக்கு வந்து அவங்க எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. காந்தியடிகளோட கொள்கையால் கவரப்பட்டு தானே வந்து அவங்க வந்து போராட்டத்திலே கலந்துக்கிட்டு அதுக்காக தன்னோட வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிச்சுக்கிறாங்க இல்லையா. அப்போ காந்தி இங்கே வரும்போது சந்திக்கணும்ல. அதுக்கு வந்து அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசு வந்து கடுமையான தண்டனை போட்டிருக்கு இல்லையா. அவங்க காந்தியை பார்க்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாறு இடத்துல போய் பருதா போட்டுட்டு குதிரையில் போய் அவங்க இறங்கியிருக்காங்க. காந்தியடிகளுக்கே யாருன்னு தெரியல. இறங்கின பிறகு தான் தெரியுது இவங்க தான் அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு. சிறைச்சாலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி உள்ள சிறைச்சாலை கிடையாது. வெள்ளைக்காரங்காலத்தில் எப்படி இருக்கும் சிறைச்சாலை, எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கும். ஒரு பெண், அதுவும் கர்ப்பிணி பெண்ணாக இருந்துக்கிட்டு அவங்க எவ்வளோ போராடி இருக்காங்க. இவங்களுடைய வரலாறை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப ஆஃப்லேட்டு தான் இது வந்து தமிழக வரலாற்றிலே பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அஞ்சலை அம்மாளை பற்றி ஒரு முழுமையான நூல் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தது. சன் டிவியில் ஏற்கனவே செய்தி ஆசிரியராக இருந்த ராஜா வாசுதேவனுங்கிறவர் தான் அந்த நூலை எழுதி கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பள்ளி பாடப்புத்தகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம மறுப்பதற்கு இல்லை. பிரிட்டிஷ் இந்தியாவிலே அவங்க வந்து 2 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதன் பிறகு பார்க்கும்போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் அவங்க ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அப்போ பெண்களோட தியாகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இவ்வளோ பெரிய போராட்டங்களை சந்தித்ததுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவர்களை வந்து ஒரு கொள்கை தலைவராக விஜய் அறிவிச்சிருக்காரு. அது ரொம்ப பாராட்டக்குரியதான். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளோட சிலை வந்து கடலூரில் இருக்குல்ல, அவருடைய பிறந்த நாளுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் வந்து நேரில் வந்து மாலை அணிவித்தாங்கன்னா அது ஒரு கௌரவமாக இருக்கும் இல்லையா. ஏன்னா அஞ்சலை அம்மாவில் வந்து காங்கிரஸ் கட்சி கூட பெருசாக இன்னும் தூக்கி பிடிக்கலையே. ஆனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் வந்து அதை உங்களுடைய கொள்கை தலைவராக அடையாளம் காட்டியிருக்கார். அப்போ அஞ்சலை அம்மாளோட சிலை கடலூரில் இருக்குது. அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி அங்கே வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் வந்து மாலை அணிவித்தாங்கன்னா அது ஒரு பெரிய கௌரவமாக இருக்கும்ல. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் அஞ்சலை அம்மாளுங்கிறது ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப முக்கியமாக தமிழக மக்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறதுல வந்து அதை பாராட்டணும்ல. இது வாய் வார்த்தையோடு நிறுத்திக்கலாமா? ஸோ அவங்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ஜூன் 1ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி உண்மையிலே விஜய் அங்கே போய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்னா அவர் நடிகர் விஜயாக மட்டுமல்ல, தமிழக முதலமைச்சராக போய் அங்கே வந்து மாலை அணிவிக்கிறார்ல, அது வந்து உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமாக இருக்கும். அந்த பகுதி மக்களுக்கும் கௌரவமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சிக்கும் கௌரவமாக இருக்கும் இல்லையா. அப்போ அஞ்சலை அம்மாளுடைய பேத்தி மங்கையர்க்கரசி விடுத்திருக்கிற கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை தான்.